ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பமாகிவிட்டது. இனி விரயங்கள் உங்களால் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். இந்த விரய சனி காலத்தை கடப்பதற்கு நீங்கள் ஏதேனும் ஒரு குறைந்த அளவு இஎம்ஐ கட்டக்கூடிய கடனை பெற்றுக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஏற்படும் தேவையற்ற விரயங்களை தவிர்க்க உதவும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு புதிய தொழிலையும் தொடங்காதீர்கள். பிறரை நம்பி எந்த முதலீடும் இந்த காலகட்டத்தில் செய்யாதீர்கள். சனி பகவான் தற்பொழுது அனைத்து விஷயங்களிலும் உங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸை உடைப்பதிலேயே குறிக்கோளாக இருப்பார். உங்கள் உடன் பணிபுரிபவர்கள், உங்கள் நண்பர்கள் என யாரேனும் புதிய தொழிலை செய்வதற்கு உங்களை ஊக்கப்படுத்தினார்கள் என்றால், இந்த காலகட்டத்தில் அதனை தவிர்த்து விடுங்கள். விரய சனி என்பது பண விஷயத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் எந்த செயலிலும் கவனமாக இருங்கள். பிறருக்கு பணம் வாங்கி கொடுப்பது, கடன் வாங்கி கொடுப்பது, ஜாமீன் கையெழுத்திடுவது போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள். விரய சனி காலகட்டத்தில் பண விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம். ஆனால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் உங்கள் ஐஸ்வர்ய ஸ்தானத்திற்கு அதிபதியான, அதாவது பாக்கியஸ்தானத்தின் அதிபதி குரு பகவானானவர் ஒரு வருட காலம் உச்சமடையப் போகிறார். பாக்கியஸ்தானாதிபதி உச்சமடைவது மட்டுமின்றி தனது 9ஆம் பார்வையால் உங்கள் விரயஸ்தானமான மீன ராசியை அவர் பார்வை செய்யப் போகிறார். அங்குள்ள சனி பகவான் இவரின் பார்வையால் புனிதப்பட்டு உங்களுக்கு ஏற்படும் விரயங்கள் சுப விரயங்களாக மாறப்போகின்றன. குரு பார்வை கிடைத்த பிறகு வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, பிள்ளைகளுக்கு திருமணம், படிப்பு செலவு என சுப நிகழ்வுகளாக மாறும். உங்களின் எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அசையாத சொத்து சேர்க்கை போன்றவற்றை இந்த குரு பகவானின் பார்வையானது ஏற்படுத்தி கொடுக்கும். உறவினர்களால் ஏற்படும் மன கஷ்டங்கள், பகை, நட்புகளால் ஏற்படும் துரோகம் தவிர்க்க இயலாத ஒன்றாகவே இருக்கும். சனி கொடுப்பதையும் கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சரியாக உங்களுக்கான தண்டனை மற்றும் வெகுமதி கொடுக்கப்படும். நீங்கள் செய்த புண்ணியம், குருவின் பார்வை இந்த காலகட்டத்தில் சனி பகவானை புனிதப்படுத்தி அனைத்தும் நன்மையாகவே நடைபெறும். சனி பகவானானவர் உங்கள் உடல் நலத்தில் அதிக சோம்பலை ஏற்படுத்துவார். எனவே உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். வேலையில் உள்ளவர்கள் அதிக பணி சுமைக்கு ஆளாக நேரிடும். வேலை செய்யும் இடத்தில் உள்ள நண்பர்கள், உடன் பணிபுரிவர்களிடம் மிகுந்த கவனமாக இருங்கள். சனி பகவான் இந்த ஏழரை காலத்தில் வேலை மற்றும் தொழிலில் பெரிய அளவு பிரச்சனைகளை கொடுத்து நம்மை திக்குமுக்காட வைப்பதில் கெட்டிக்காரர். எனவே எதிலும் அலட்சியம் வேண்டாம். இந்த 7.5 ஆண்டு காலமுமே உங்களுக்கு சகிப்புத்தன்மை இன்றியமையாத ஒன்றாக இருக்க வேண்டும். நீச்ச பொருட்களினால் சனி பகவான் சில சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார். சனி பெயர்ச்சி நடைபெற்ற சில மாதங்களிலேயே உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளனர். இந்த கிரக சேர்க்கை அவ்வளவு நல்ல பலனை ஏற்படுத்தாது. இவர்கள் சேர்ந்து சஞ்சரிக்கும் இந்த மாதங்களில் நீங்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். இது தேவையற்ற பல விரும்பத்தகாத செயல்கள் நடைபெறும் நேரமாகும். உலக அளவில் நீரினால் பேரழிவு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. கடலுக்கடியில் நில அதிர்வுகள் ஏற்பட்டு சுனாமி போன்ற ஆழி பேரலைகள் உருவாகும். சில நாடுகளுக்கிடையில் போர் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கும். 7.5 வருட காலமும் உங்களின் எதிரியின் கை ஓங்கியே இருக்கும். மேஷ ராசியான உங்கள் ராசியில் 3 நட்சத்திரங்கள் உள்ளன. அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திர நாட்கள் வரும் நாட்களில் சுபகாரியங்களை மேற்கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளை தொடங்குவது, பணம் கொடுக்கல் வாங்கல் என அனைத்து காரியங்களையும் இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் செய்வது உங்களுக்கு சிறப்பினை ஏற்படுத்தும். பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரங்களும் உங்களுக்கு சாதகமான பலனையே கொடுக்கும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை உங்களுடன் வைத்திருப்பது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு உற்ற துணையாக அவர்கள் செயல்படுவார்கள். சந்திர பகவானின் இந்த 3 நட்சத்திரங்களும் உங்களுக்கு க்ஷேம தாரையாகும். பரணி நட்சத்திரக்காரர்களே, பரணியில் பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார்கள் என்பார்கள். 7.5 சனி காலகட்டத்திலும் நீங்கள் உங்கள் செயல்களில் சிறப்பான பலனை பெற்றிட உங்கள் நட்சத்திரத்திற்கு 4வது நட்சத்திரங்களான மிருகசிரிஷம், அவிட்டம், சித்திரை, புனர்பூசம், விசாகம் ஆகிய நட்சத்திரங்களில் புதிய முயற்சிகளை தொடங்குவது, பணம் கொடுக்கல் வாங்கல், பண விஷயத்தில் சாதகமான முடிவை பெற்றிட இந்த நட்சத்திரம் வரும் நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சாதகமான முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களும் சனி பகவானின் நட்சத்திரங்கள் ஆகும். இவை உங்களுக்கு வதைத்தாரையாக வருகிறது. எனவே இந்த நட்சத்திரங்கள் உள்ள நாட்களை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களையும் உங்களுடன் வைத்துக் கொள்ளாதீர்கள்.
கதிரவனை நட்சத்திர அதிபதியாக கொண்ட கார்த்திகை நட்சத்திரக்காரர்களே, உங்கள் நட்சத்திரத்திற்கு 2ஆம் நட்சத்திரமான சந்திர பகவானின் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு சம்பத்து தாரையாகும். இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களை உங்களின் புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பண விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவை இந்த நட்சத்திர நாட்கள் பெற்றுக் கொடுக்கும். அதேபோல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பார்கள். ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களை தவிர்ப்பது நல்லது. சனி பகவான் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:24 கும்பராசியின் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீனராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பயிற்சியாகிறார். இவர் பயிற்சியாகும் அந்த காலகட்டத்தில் சூரிய பகவானால் 1 மாத கால அளவு அவர் அஸ்தங்கப்படுகின்றார். எனவே சனி பகவானானவர் 1/4/2026 அன்று முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படி 7.5 சனியாக உங்களுக்கு செயல்படத் தொடங்குவார். மீனராசியில் சனி பகவானானவர் தன் சுயஸ்தாரத்திலும் தன் நட்பு கிரகமான புத பகவானின் நட்சத்திர சாரத்திலுமே பயணம் செய்ய போகிறார். எனவே அவர் உங்களுக்கு பெரிய அளவு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். சூரியனின் நட்சத்திரங்கள் மற்றும் செவ்வாயின் நட்சத்திரங்களில் அவர் பயணிக்கும் பொழுது கொடுக்கும் கெடுபலனை விட குறைவான அளவே உங்களுக்கு அவர் கெடுபலன்களை கொடுப்பார். சனி பகவானானவர் 6/3/2026 முதல் 6/4/2026 வரை பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பயணம் செய்வார். பிறகு 6/4/2026 முதல் 15/4/2027 வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய உள்ளார். இது அவரின் சுயசாரமாகும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் இருக்க பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனமாக இருங்கள். வாகன விபத்துக்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. 15/4/2027 முதல் 24/4/2028 வரை சனி பகவானானவர் தன் நட்பு கிரகமான புதன் பகவானின் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய உள்ளார். இவர் இதில் பயணம் செய்யும் பொழுது உங்கள் ராசியை நெருங்கி வருவதால் சிரமங்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: முதலில் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். 100 கிராம் வெண்ணெயை கடையில் வாங்கி வீட்டில் நீங்களே அதனை உருக்கி நெய்யாக மாற்றி அதனை உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கொண்டு சென்று உங்கள் குலதெய்வத்திற்கு முன் தீபம் ஏற்றுங்கள். உங்கள் குலதெய்வத்திற்கும் உங்களுக்கும் இடையில் அந்த தீபம் இருப்பது போன்று பார்த்து கொள்ளுங்கள். 20 நிமிடமாவது அங்கு அமர்ந்து உங்கள் குறைகளை உங்கள் தெய்வத்திடம் முறையிடுங்கள். உங்களின் எதிர்கால நலனிற்காக உங்களின் குலதெய்வத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். சனிக்கிழமைகளில் சிவாலயங்களுக்கு சென்று அங்குள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். நல்லெண்ணெய் என்பது சுத்தமானதாக இருக்க வேண்டும். 7.5 சனி காலத்தில் உங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அனுமன் சாலிசா படித்து வருவது மிகுந்த நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மேஷராசி நேயர்களே, இறைவன் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.